அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தாவர உள்ளமைப்பியல் அதில் எவ்வாறு வினாக்கள் அமைந்து காணப்படுகின்றன, அந்த வினாக்களுக்கு எவ்வாறு நாம் விடையளிக்கப் போகின்றோம், எப்படிப்பட்ட சிக்கலான வினாக்களையும் நாம் கையாள்வதற்கென்று சில உபாயங்கள் இருக்கின்றன. அதை நாம் இன்று வினாக்கள் மூலமாக விரிவாக காணலாம். நம்ம இப்போ இன்றைய பரீட்சை வகுப்புக்குள்ளே போகலாமா? முதலாவதாக இந்த கூற்று காரணி, அடுத்ததாக கூற்று 1 கூற்று 2 படக்கேள்விகள். ஏன்னா உள்ளமைப்பியல்னாவே படம் தான் ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல கூற்றுகளை கொடுத்து இதில் எவை சரி எவை தவறு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் பெரும்பாலும் மாணவர்கள் சற்று சிரமப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்குமே அடிப்படை நம்மளால் தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்டென்ட்டில் எவ்வளோ கருத்தாக இருக்கிறோமோ அதே மாதிரி கான்செப்டில் கருத்தாக இருக்கணும். அதாவது கண்டென்ட் லேர்னிங் வேறு, கான்செப்ட் லேர்னிங் வேறு. இப்போ இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் அணுகிறதுக்கு அந்த கருத்துக்களை ஆழமாக நமக்கு தெரியணும். அது உள்ள என்ன இன்னர் மீனிங் இருக்குதுன்ற மாதிரி பார்க்கணும். ஆக அந்த மாதிரி கேள்வி தான் ஒரு 20 கேள்வியை இனி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே அறிவோம் தெளிவோம், வாருங்கள் போகலாம். முதல் கேள்வியா, கூற்று 1, முதல் நிலை தாவர உடலத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுவது நுனியாக்கு திசு மற்றும் இடையாக்கு திசு ஆகும். இரண்டாவது கூற்று, இரண்டாம் நிலை திசுக்களை உண்டாக்குவது கற்றை கேம்பியம், கற்றை இடை கேம்பியம், கார்க்கு கேம்பியம் ஆகியன ஆகும். நம்ம எல்லாருமே தெரியும், முதல் நிலை தாவர உடல் என்பது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வேர் மூடி, அது நுனியாக்கு திசு இருக்குதாங்க. தண்டு நுனியாக்கு திசு இருக்குது. ரெண்டுமே நீள்போக்கு வளர்ச்சி. அதே போல் இடையாக்கு திசு கணுவிடை பகுதியினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறது. ஆகையினாலே இது முதல் கூற்று சரி. இரண்டாம் நிலை திசுக்கள் என்பவை பெரும்பாலும் நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ பின்னால் வாஸ்குலர் கற்றையில் மூடியது திறந்ததுன்னு பார்ப்போம். அப்படி என்ன ஒருவித்தலி தாவர எந்த பகுதியிலையுமே வேர் தண்டு குறிப்பாக இந்த கேம்பியம் காணப்படுவதில்லை. ஆகையினாலே இருவித்தலி தாவர தண்டு வேர் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்களில் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படுகிறது. ஆகவே இரண்டாம் நிலை திசுக்களை உண்டாக்குவது கற்றை கேம்பியம், கற்றைடை கேம்பியம், கார்க்கு கேம்பியம் ஆகும். ஆக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 விவரமே சரியானது. ஆக இதுதான் சரியான விடை. ரைட், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரெண்டாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? நுனியாக்கு திசுக்களிலிருந்து பின்தங்கி விட்ட சில செல்கள் கோணமொட்டை உருவாக்குகின்றன. பக்கவாட்டு ஆக்கு திசு கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாகும். சைலத்தில் உயிருள்ள செல் சைலம் பேரன்கைமா மட்டுமே. புளோய கூறுகளில் இறந்த செல் புளோயம் நார்கள் மட்டுமே. இது இப்படிப்பட்ட கேள்வி தான் நமக்கு ரொம்ப ஆழமாக கருத்து தெரியும். இப்போ உதாரணமாக நுனியாக்கு திசுக்களிலிருந்து பின்தங்கி விட்ட சில செல்கள் கோணமொட்டை உண்டாக்குகின்றனன்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் இதுக்கு நம்ம இந்த மாதிரி படத்தை இதில் பார்ப்போம். அதாவது வேரில் பார்ப்போம். அதில் உருளை, அதுக்கப்புறம் பெரிடம், இது ஆக்கு திசுனுடைய இனிஷியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தண்டு நுனியை பார்த்தோம்னா இந்த இடத்துல சில செல்கள் ஆக்குத்து செல்கள் பின்தங்கி விடுகின்றன. இதுதான் கோணமொட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆக இதுதான் கோணமொட்டு, அது சரி. அதே பக்கவாட்டு ஆக்கு திசு கணுவிடை பகுதி நீட்சிக்கு காரணமாகும். ஒரு பக்கம் சைலத்தில் உயிருள்ள செல்கள் சைலம் பேரன்கைமா. சைலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கீடு, அதுக்கப்புறம் சைல குழாய்கள் வெசல்ஸ் அவை இருக்கின்றன. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சைலம் நார்கள் இருக்கின்றன. இது எல்லாமே இறந்த செல். ஆக இது மட்டும்தான் உயிருள்ள செல். நாலாவது, புளோய கூறுகளில் இறந்த செல் புளோயம் நார்கள் மட்டுமே.
இதில் சல்லடை குழாய், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துணை செல்கள், அதுக்கு பிறகு இந்த சைலம், அதாவது ஃப்ளோயம் பேரன்கைமா, இதெல்லாம் உயிருள்ளவை. இந்த ஃப்ளோயம் நார்கள் மட்டுமே அது ஸ்டெலின்கைமா அடிப்படையில் இருப்பதனால இறந்தவை. ஆகையினாலே இது எல்லாமே சரி. இந்த பக்கவாட்டு ஆக்கு திசு கணுவிடைப்பது நீட்சிக்கு காரணம் அல்ல, இது இடை ஆக்கு திசுக்கு தான் காரணம். அப்போ பக்கவாட்டு ஆக்கு திசு எதற்கு என்றால் ஒரு தாவரத்தினுடைய நீள்போக்குக்கு இணையாக இருக்கும். ஆக பருமனில் அதிகரிப்பது பக்கவாட்டு திசு. எனவே இதில் தவறான கூற்று எது என்றால் பக்கவாட்டு ஆக்கு திசு கணுவிடைப்பது நீட்சிக்கு காரணம். சரியா? ரைட். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட். மூன்றாவது உறுதி கூற்று காரண கூற்று கேள்வி. சல்லடை குழாயின் பணியினை துணை செல்களின் உட்கரு கட்டுப்படுத்துகிறது. காரணக்கூற்று, சல்லடை குழாய்களில் அழுத்த சாய்வை பராமரிக்க துணை செல்கள் உதவுகின்றன. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். நிறைய பேர் இந்த அசர்ஷனில் பார்த்தா அதுவும் ரீசனும் சரியாக தானே சார் இருக்குது. இந்த கேள்வி இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த உறுதி கூற்றை காரண காரியங்களோடு இந்த காரண கூற்றானது விளக்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா சல்லடை குழாயின் பணியினை துணை செல்களின் உட்கரு கட்டுப்படுத்துகிறதுன்னு வருது. அப்படின்னா என்ன? இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி நம்ம இந்த சல்லடை குழாய்களை பார்க்கலாம். ஆக இந்த மாதிரி இருக்கும், இவ்வாறு செல்லும். ஆகவே இதில் இது சல்லடை தட்டுன்னு சொல்லுவோம், இதை சல்லடை குழாய் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஃப்ளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். துணை செல்கள்னு இருக்குது. இந்த துணை செல்களுக்கும் இந்த சல்லடை குழாய்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, பிளாஸ்மோடெஸ்மாட்டா மூலம். ஆகையினால இது உயிருள்ள செல்லு தான். இதில் உட்கரு இல்லைன்னா கூட சைட்டோபிளாசம் ஓரத்தில் இருக்கிறதுனால இது உயிருள்ள செல். ஆகையினாலே இந்த சல்லடை குழாய்களினுடைய அழுத்த சாய்வு அந்த பாடம் நமக்கு எடுத்துட்டாங்க. அதாவது கனிமங்கள், அதே போல் தாவரங்களில் கடத்துதல், அந்த மாதிரி பார்த்தோம்னா இது உணவை கடத்தக்கூடிய விஷயம். இதனது செயலை கட்டுப்படுத்துது எது? துணை செல்கள். ஆகவே இது ரெண்டுமே சரி. ஆக இது ரெண்டாவது ஆப்ஷன் சரி. ஏ மற்றும் ஆர் சரி, சரியான விளக்கம் ஆகும். புரியுதா? அதனால் உங்களுக்கு படம் ஞாபகம் வரணும், அந்த கருத்து ஞாபகம் வரணும். அதே போல் இது உயிருள்ள செல்லா இறந்த செல்லா, அப்படி உட்கரு இல்லைன்னா கூட இது எப்படி உயிருள்ள செல்லு, அது எவ்வாறு துணை செல்கள் அதனை செயலை கட்டுப்படுத்துகின்றன பார்க்க. அதனால அது பேர் துணை செல். இதை துணைக்கரிய செல்லோடு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அது காப்பு செல்கள் பக்கத்தில் வரும். ரைட். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். மாணவர்களே, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கீழ்காண்பனவற்றில் சரியானது எது? அப்போ சரியானது எதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் 3 தவறானது இருக்கும். அப்போ நம்ம சரியானது நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு வித்திலை தாவர வேரில் 4 முனை சைலம் காணப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருவித்திலை தாவர வேரில் சைலம், அடுத்தடுத்து ஆரப்போக்கில் இந்த ஃப்ளோயம் காணப்படும். ஆகவே 4 முனை சைலம் இதில் இருக்குது. வேர்களில் ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை அமைந்துள்ளது. ஒருங்கமைந்த அப்படின்னா உள்பக்கமாக உங்களுக்கு சைலம் இருக்கணும், வெளிப்பக்கமாக ஃப்ளோயம் இருக்கணும். ஆக இது ஃப்ளோயம், இது சைலம். அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அதனால வேரில் கிடையாது, இது தண்டில் தான் இருக்குது, இலையில இருக்குது. ஆகவே இது தவறு. புல்லிஃபார்ம் செல்கள் வறண்ட நில தாவரங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு கிடையாது, இது புல் போன்ற ஒரு வித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. ஏன்னா வறண்ட நில தாவரம்னா நம்ம கள்ளி செடி எல்லாம் கூட நம்ம எடுத்துக்கணும். அதனால இதுவும் தவறு. அடுத்து கற்றை உரை ஒரு வித்திலை, இதை வித்திலையும் மாற்றிக்கங்க, ஒரு வித்தலை தண்டு மற்றும் இலைகளின் வாஸ்குலா கற்றையை சுற்றி அமைந்துள்ளது அப்படின்னு வருது. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தலை தாவர வேரில் 4 முனை சைலம் இருக்காது, இது இருவித்தலை. இப்போ ஒரு வித்தலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அந்த சைலக்கட்டைகள் இருக்கும். அதாவது 4க்கு மேலே இருக்கும். இதில் அப்படி இல்லை, 2 அல்லது 4 இருக்கும் இருவித்தலையில். இது இருவித்தலை. இது ஒரு வித்தலையில் உங்களுக்கு பல கட்டைகள் இருக்கும். ஆகினால 4 முனை சைலம் இதுவும் தவறு. அப்போ கற்றை உரை ஒரு வித்தலை தண்டு மற்றும் இலைகளில் வாஸ்குலர் கட்டையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஒருவித்தலை தண்டில் இந்த மாதிரி ஓரத்திலெல்லாம் மிக சிறிய வாஸ்குலர் கற்றையும் மையத்தில் பெரிய வாஸ்குலர் கற்றையும் இருக்கும். அதை சுற்றி கற்றை உறை காணப்படும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பண்டில் ஷீத்துன்னு நம்ம படிப்போம். ஆகவே இந்த மேற்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் நடுவில் இலையடி திசு பாலிசேடு ஸ்பாஞ்சி பேரன் கைமா நடுவில் வந்து உங்களுக்கு இந்த கற்றை உரை அந்த நரம்புகள் இருக்கும், உள்ள வாஸ்குலர் தொகுப்பு காணப்படும். ஆகவே இந்த கற்றை உரையானது இதில் இருக்கு. இதுதான் சரியான விடை. நான்காவது ஆப்ஷன் தான் கரெக்ட். 5வது கேள்வி, ஏயில் புரோட்டோசைலம் வெளிப்பரப்பை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் அமைந்துள்ளது. இந்த அமைவு முறை அதாவது என்னவென்று அழைக்கப்படும். அதுதான் கேள்வி. அதாவது இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக இதில் புரோட்டோசைலம் தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. புரோட்டோசைலம் என்பது வெளிப்பரப்பை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் உள்பரப்பை நோக்கியும் இருக்குது. இப்போ ஒரு வேரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாருங்கள், இது புரோட்டோசைலம் அப்படியே உள்ளே போக போக மெட்டாசைலமாக இருக்கும். ஆக இது புரோட்டோசைலம், இது மெட்டாசைலம். இப்போ அதே நேரத்தில் ஒரு தண்டை நம்ம எடுத்து பார்க்குறோம். ஆக தண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்புறமாக புரோட்டோசைலமும் புறப்பரப்பை நோக்கி மெட்டாசைலமும் இருக்கும். அதுதான் இப்போ மீன். அப்போ என்ன கேட்குறான், ஏயில் புரோட்டோசைலம் வெளியிலையும் பியில் அதாவது மையத்தை நோக்கியும் இருக்கணும். அப்போ ஏல புரோட்டோசைலம் வெளியில் இருக்கணும், பியில் மையத்தை நோக்கி இருக்கணும். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்களில் தான் அது மாதிரி இருக்குது. அதில் நமக்கு இந்த அதாவது இது சரியான விடை. ஆக வேர்களில் புரோட்டோசைலம் வெளியிலையும் மெட்டாசைலம் உள்நோக்கியும் இருக்குது. ஆக புரோட்டோசைலத்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெளிநோக்கு சைலமா உள்நோக்கு சைலமான்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா இது சரியான விடை. ரைட், நம்ம அடுத்த கேள்வி போவோமா? வேர் நுனி ஆக்கு திசு காட்டும் வரைபடத்தில் ஏபிசி பாகங்களை இனங்காண்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஆக இது வேரின் நுனி, எல்லாருக்குமே தெரியும். இது பெரும்பாலும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் படிச்சுட்டு அதை ஃப்ரண்ட்டில் இது என்ன 2 படம் கொடுத்துருக்கான் அதை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப ஆக்கு திசு, அப்புறம் எளிய திசு, கூட்டு திசு, அப்புறம் திசு தொகுப்பு, பிறகு ஒரு வித்தலை இரு வித்தலை, இந்த அமைப்பை தான் கவனம் செலுத்துவாங்களே விட இது ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்குறான். எப்படி முதல்நிலை அமைப்பு, வேறுபாடு அடைதல், வேறுபாடு தெரிதல் முக்கியமாக, அந்த மாதிரி இது முக்கியம். அந்த மாதிரி வேர் நுனி ஆக்கு திசு காட்டும் வரைபடத்தில் இது வரைபடம். இதில் ஏ பாகம், பி பாகம், சி பாகம் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா அங்கே புறணின்னு கொடுத்துருக்காங்க, பி புரோட்டோடம், சி வேர்மூடி. ஆக்சுவலாக இதுதான் சரியான விடை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ ஆப்ஷன் கரெக்டு, புரோட்டோடமு புறணி வேர்முடியெல்லாம் தவறு. இதுதான் இனிஷியல்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. இது ஆக்கு திசுடைய மையம். ஆக இது புறணியை உண்டாக்குது. அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரோட்டோடமு உண்டாக்குது, அதுதான் வந்து புறத்தோலுக்கான அடிப்படை. அதுக்கப்புறம் சி என்பது வேர்முடி. ரைட், 7வது கேள்வி, ஒருங்கமைந்த திறந்த வாஸ்குலர் கற்றை இதில் காணப்படும். ஆக ஒருங்கமைந்த அப்படின்னா நமக்கு முதல்ல அதுக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஒருங்கமைந்த அப்படின்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரி உள்புறமாக எப்பொழுதுமே சைலம் இருக்கணும், வெளிப்புறமாக ஃப்ளோயம் இருக்கணும். ஆக சைலம், அடுத்து இது ஃப்ளோயம், இது ஒருங்கமைந்த. அதுக்கப்புறம் தான் திறந்ததா மூடியதான்னு வருது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து மூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தலை தண்டில் காணப்படும். இப்போ இதே நீங்கள் இருவித்தலை தாவர தண்டில் பார்த்தீங்கன்னா உள்நோக்கிய சைலம் இருக்கும், வெளிநோக்கிய ஃப்ளோயம் இருக்கும். இரண்டிற்கும் மத்தியில் கேம்பியம் இருப்பதனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒருங்கமைந்த திறந்த வாஸ்குலர். இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணம் இட்ஸ் ஓப்பன். ஆகினால இது இதற்கு விடையானது இருவித்தலை தண்டு. ஒரு இருவித்தலை வேரிலையும் கிடையாது, ஒரு வித்தலை எந்த வேரிலையுமே கிடையாது, ஒரு வித்தலை தண்டுலையும் கிடையாது. ஆகவே இது 7வதுக்கு இதுதான் சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 8வது கேள்வி, இந்த தாவர திசுவின் செல் சுவரில் செல்லுலோஸ், எமி செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் காணப்படும். அதாவது நம்ம பார்த்தோம்னா
இதில் இந்த மாதிரி வந்து பாரன்கைமா செல்கள் இடைவெளிகளோடு காணப்படும். இது நிறைய வேலையெல்லாம் செய்து நமக்கு தெரியும். அதாவது சுரத்தல் வேலை, ஒளிச்சேர்க்கை, சேமிப்பு எல்லாத்தையுமே செய்யுது. இது மெல்லிய சுவரை கொண்டு செல்லுலோஸ் மட்டும் இருக்கும். அதே நேரத்தில் இதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். பேரன்கைமா செல்கள் தான் இது. அடுத்து கோலன்கைமா செல்கள் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த கோணங்களில் வந்து நிறைய தடிப்பு காணப்படும். அது வந்து ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் பெக்டின். அப்போ ஸ்க்லீரன்கைமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்லீரன்கைமாவில் அது இந்த கொய்யா இதிலெல்லாம் இருக்கும், ஸ்க்ளீரைடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஸ்க்லீரன்கைமா செல்கள் வந்து லிகினின் படிந்து காணப்படும். ஆகையினால இதில் சரியான விடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோலன்கைமா இதுதான் புறத்தோல் அடித்தோலாக இருவித்திலை தாவர தண்டில் புறத்தோல் கீழே இருக்குது. இலைக்காமனுடைய உறுதிக்கு இது காரணம். ஆகவே இது சரியான விடை. அடுத்தது கற்றையிடை கேமியம் மற்றும் கார்க்கு கேமியம் இவ்வாறு உருவாகின்றன. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். காரணம் என்னன்னா, அதாவது கற்றையிடை கேமியம், கார்கேம்பியம் இதெல்லாம் வந்து பின்னால் தான் வருது. முதல் நிலை அமைப்பில் வராது, இரண்டாம் நிலை அமைப்பில் வரும். இதில் இது வேறுபாடு திரிதல், ஆக்சுவலாக திரிதல், அதாவது நமக்கு டிஃபரன்சியேஷன், டிடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் இருக்கும். ஆகவே இது பார்த்தீங்கன்னா டிடிஃபரன்சியேஷன் வேறுபாடு திரிதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு செல்லு படைக்கப்படுகிறது, செல் பிரிதல்னால அவை எளிய அல்லது கூட்டு திசுவாக மாறுகிறது. நம்ம எளிய திசுவை நம்ம பார்க்கலாம். அந்த திசுக்கள் தங்களது பகுப்படையும் திறனை தற்காலிகமாக இழக்கின்றன. ஆனால் பிறகு தேவை ஏற்படும் பொழுது அவை தங்களது நிலைத்த நிலையிலிருந்து மறுபடியும் அவை பிரியக்கூடிய நிலைமைக்கு திரும்புகின்றன. ஆகவே இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேறுபாடு திரிதல். ஆகவே கற்றையிடை கேம்பியம் அவ்வாறு வருது. இதுதான் நம்ம திசு வளர்ப்பு முறையில், அதாவது முழு வளர் ஆற்றலை பயன்படுத்தி அதை நம்ம என்ன பண்ணுறோம், கேலஸ் திசுவாக மாற்றுறோம். ஆகவே 9வதுக்கு 2வது தான் விடை. ரைட். அடுத்த கேள்வி 10வது கேள்வி, சரியான கூற்றுகள் எவை? சைலம் நீர் கனிமங்களை கடத்துகின்றன. சைலம் குழாய் என்ன வேலை? அப்புறம் சல்லடை குழாய் துணை செல்கள் ஜிம்னோஸ்பெர்ம்களில் இல்லை. முதலில் தோன்றும் முதல்நிலை சைலம் மெட்டாசைலம் என அழைக்கப்படுகிறது. புளோயம் நார்கள் கோலன்கைமா செல்களால் ஆனவை. இதில் நமக்கு கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுன்னு கேட்குறான். அப்போ 3 தவறு. ஆக 3 தவறு, ராங். அப்போ 1 தான் வந்து ரைட்டுன்னு சொல்கிறோம். அந்த 1 ரைட். அது சைலம் நீர் கனிமங்களை கடத்துகிறது, நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ புளோயம் என்ன கடத்துது? உணவை கடத்துகிறது. சல்லடை குழாய் துணை செல்கள் ஜிம்னோஸ்பெர்ம்களில் இல்லை. அதாவது இதில் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கணும். ஓகே, சரி, இருக்கட்டும். இதில் அந்த மாதிரியா பார்க்கலாம். ஆக இதை 1, இதை 2, இதை 3, இதை 4ன்னு போட்டுக்கலாம். ஆக சைலம் நீர் கனிமங்களை கடத்துகிறது, அது சரி. சல்லடை குழாய் துணை செல்கள் ஜிம்னோஸ்பெர்ம்களில் இல்லை, அதுவும் சரி. அப்போ என்ன இருக்குது ஜிம்னோஸ்பெர்ம்களில்? இதில் சல்லடை குழாய்க்கு பதில் சல்லடை செல்கள் இருக்கின்றன. ஆக சல்லடை செல் ஆனது காணப்படுது. முதலில் தோன்றும் முதல்நிலை சைலம் மெட்டாசைலம் ஆகும், கிடையாது. அது புரோட்டோசைலம் அல்லது பிரைமரி சைலம்னு சொல்லுவாங்க. ஆக அது தவறு. புளோயம் நார்கள் கோலன்கைமா செல்களால் ஆனவை, தப்பு. இது ஸ்க்லீரன்கைமா செல்களால் ஆனவை. அப்போ இதில் சரியான கூற்றுகள் எவை என்றால் 1 மற்றும் 2. அப்போ தவறானவை 3 மற்றும் 4 தவறானவை. ஆகவே இந்த சரி தவறு என்ற கூற்றை இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாணவர்களே, இந்த கீழ்காணும் எந்த பண்பில் இருவித்திலை இலை ஒரு வித்திலை உள்ளமைப்பு பண்பிலிருந்து வேறுபடுவதில்லை? நல்லா கவனிக்குங்க. வேறுபாடை நம்ம எழுதிடலாம். எதுக்கு வேறுபாடு இல்லைன்ற போது தான் ரொம்ப நம்ம உஷாராக கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருவித்திலை, அதாவது இப்போ இருவித்திலை தண்டு ஒரு வித்திலை தண்டுன்னு இருக்கு. ஆக ஒரு வித்திலை. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். உதாரணமாக இதில் புறணியில் அடுக்குகள் உள்ளன, இதில் புறணியில் அடுக்கு கிடையாது.
இதில் ஒரே அளவினதாக வாஸ்துவ கட்டை இருக்குது, இதில் வெவ்வேறு அளவில் இருக்குது, இதில் வளைய வடிவத்தில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா சிதறிய வடிவத்தில் இப்படி சொல்லலாம். ஆனால் ரெண்டும் எந்த பண்பில் ஒன்றா இருக்குதுன்னு பார்க்கும்போது வாஸ்துவ கட்டைகள் ரெண்டிலுமே ஒருங்கமைந்தது. ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் கவனிக்கணும், நீங்கள் இருவித்தலை தண்டில் திறந்தது, அதில் மூடியது ஒரு வித்தலையில். அது மாதிரி இங்கே கீழ்காணும் எந்த பண்பில் இருவித்தலை இலை ஒரு வித்தலை இலை உள்ளமைப்பு பண்பில் வேறுபடுவதில்லை. அப்போ ரெண்டு இலையும் இருக்குது, அந்த ரெண்டு இலையில புறப்பண்பு பார்த்தா வலை நரம்பமும் இணை நரம்பமும் சொல்லுவோம். உள்ளமைப்பில் எப்படி வேறுபடுதுன்னு பார்க்கணும், எதில் வேறுபடாது. அப்போ 3ல் ஒன்றுபடும், 1ல் வேறுபடும். அது என்னன்னு பார்க்கணும். இலைத்துளை புறத்தோலில் அமைந்துள்ள விதம், இலைத்துளை புறத்தோலில் அமைந்துள்ள விதம், இலையடை திசுவில் உள்ள செல்கள், நரம்புகளின் தடிமன் மற்றும் வாஸ்குலர் கற்றை அளவு, கற்றை உறை செல்களின் அமைப்பு. பார்த்தீங்களா, இலைத்துளை புறத்தோலில் அமைந்துள்ளது மாறுது. காரணம், ஒரு வித்தலையில் மேல் புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் ரெண்டுத்திலுமே இலைத்துளைகள் இருக்குது. ஆனால் இரு வித்தலையில் மேற்புறத்தோலில் குறைவாகவும் அடிப்புறத்தோலில் அதிகமாகவும் இருக்குது. அதே போல் இலையடை திசுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வித்தலை தாவரத்தில் இருந்தால் பாலிசேட், இல்லைன்னா ஸ்பாஞ்சி பேரன் கைமா. ஆனால் இரு வித்தலை தாவரத்தில் மேற்புறத்தோலை ஒட்டி பாலிசேடு பேரன் கைமாவும் கீழ்ப்புறத்தோலை ஒட்டி ஸ்பாஞ்சி பேரன் கைமாவும் இருக்கிறது. ஆகவே அது ஒரு வேறுபாடு. அதுக்கடுத்து நரம்புகள் மற்றும் தடிமன் வாஸ்குலர் கற்றை அளவு, இதுலேயும் வேறுபடுது. ஏன்னா இது இணைப்போக்கு நரம்பு அமைவு ஒரு வித்தலையில், அதே நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னா இரு வித்தலையில் வலை நரம்பு அமைவு. ஆக பெரிய நரம்பு சிறிய நரம்பு இது அப்படி இல்லை, எல்லா நரம்பும் கிட்டத்தட்ட ஏவனாக இருக்கும், மைய நரம்பு தவிர. ஆகினால எங்கே எடுத்தாலும் வாஸ்குலர் கற்றைகள் அளவு ஒன்றா இருக்கும் ஒரு வித்தலையில், இரு வித்தலையில் மாறிப்படும். ஆனால் கற்றை உறை செல்கள் அப்படின்னா இதுதான், இது ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி அமைப்பு, மாறுபாடு கிடையாது. ஆகவே சரியான விடை இதில் வேறுபடுவதில்லை. ஆக 14வது கேள்விக்கு ஒரு வித்தலை இரு வித்தலையில் உள்ளமைப்பில் எதில் வேறுபடுவதில்லை என்றால் கற்றை உறை செல்களின் அமைப்பில் வேறுபடுவதில்லை. ரைட், அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸ்டீல் பகுதியில் இது காணப்படாது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஸ்டீல் பகுதியில் காணப்படாது அப்படின்னா என்ன. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடுத்துக்கலாம், வேரினுடைய உள்ளமைப்பு. ஆக இது புறத்தோல், அதுக்கப்புறம் இது புறணி, புறணினது கடைசி அடுக்காக அகத்தோல், அதுக்கு பிறகு ஓரடுக்கு பெரிய சைக்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ள அந்த வாஸ்குலர் கற்றைகள் இருக்கும். ஆக ஸ்டீல் பகுதி என்பது எப்படின்னா உங்களுக்கு புறத்தோல் வராது, அகத்தோல் வராது, புறணி வராது. ஆக அதில் பெரிய சைக்கிள் இருக்கும், பித்து இருக்கும், வாஸ்குலர் கற்றை இருக்கும். இந்த அகத்தோல் மட்டும் இருக்காது, ஜுபேரின் தடிப்புள்ள கஸ்பாரின் பட்டைகள் வேரில் பார்க்குறோம் இல்லையா, அது மட்டும் இருக்காது. ஆகையினால இதில் சரியான விடை அகத்தோல் ஸ்டீல் பகுதியில் காணப்படாது. ஆக அகத்தோல் எதனுடைய அழகுன்னு பார்த்தீங்கன்னா புறணினது கடைசி அடுக்கு தான் அகத்தோல். ஆகவே இந்த கேள்விக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றில் தவறானது எது? முதல் பாயிண்ட், ஃப்ளோயம் நார்கள் பாஸ்ட் நார்கள் என்று அழைக்கப்படும். அப்போ சைலம் நார்கள் என்னன்னு சொல்லலாம். சைலம் நார்களை நம்ம அதாவது வுட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக வுட் ஃபைபர் கட்டை நார்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கமர்ஷியலுக்கு ரொம்ப வேல்யூ கிடையாது. கமர்ஷியலுக்கு வணிக ரீதியில் ஃப்ளாஸ்க்கு, ஹெம்பு, சன்னல் இதெல்லாம் பாஸ்ட் நார்கள். ஆகவே இது தவறு இல்லை, இது சரி. அடுத்து பாஸ்ட் நார்கள் 2ஆம் நிலை ஃப்ளோயத்தில் காணப்படுவதில்லை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தப்பு. அப்போ எதில் காணப்படுது? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதாவது முதல் இதில் காணப்படுது. மெட்டாஃப்ளோயம் சிறிய சல்லடை குழாய்களை பெற்றிருக்கும். மெட்டாஃப்ளோயம் சிறிய சல்லடை குழாயில் பெரிய சல்லடை குழாயை பெற்றிருக்கும். ஃப்ளோயம் பேரன் கைமா பெரும்பாலான ஒரு வித்தலை தாவரங்களில் காணப்படுவதில்லை. ஆக இது அதாவது இது சரியானது. காப்பு செல்கள் இலைத்துளை மூடுவது திறப்பதை ஒழுங்குபடுத்துகின்றன, இதுவும் சரி. ஆக இதுக்கு நமக்கு சரியான ஆப்ஷன் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மற்றும் 3. ரைட். அடுத்த கேள்வி, கீழே அளிக்கப்பட்டுள்ள இலைத்துளைகள் அமைந்துள்ள தாவர வகை என்ன? தாவர வகை என்ன? தாவர வகைன்னு சொல்லணும். என்ன டைப்? ஒரு வித்தலை இரு வித்தலையா?
காப்பு செல்களின் வடிவம் 2 டைப் இருக்குது. ஒன்று அவரை விதை வடிவம், இன்னொன்று சப்ளாக்கட்டை வடிவம். ஆக இங்கே 2 படம் ஏ என்ற படம் கொடுத்துருக்குறோம், பி என்ற படம் கொடுத்துருக்குறோம். அதை ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது இது அவரை விதை வடிவம். அப்போ அவரை விதை வடிவம் எங்கே இருக்குது? இருவித்தலை தாவரத்தில் இலையில இருக்குது. இது சப்ளாக்கட்டை வடிவம். ஆக பஜனை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்ளாக்கட்டை வடிவம். ஆக இது ஒருவித்தலை தாவரத்தில் இருக்குது, சோளம் நெல் போன்றவற்றில். ஆக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அடுத்து சப்ளாக்கட்டை ஒருவித்தலை தாவரம், அதுவும் தப்பு. அவரை விதை இதுவும் தப்பு. அதுக்கடுத்து அவரை விதை இருவித்தலை தாவரம், சப்ளாக்கட்டை ஒருவித்தலை தாவரம். இந்த 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆகினால 2 கொடுத்து எப்படியெல்லாம் மாறி மாறி வருதுன்னு பாருங்க. இது நேரடியான கேள்வின்னா சப்ளாக்கட்டை இலைத்துளை எங்க இருக்குது அப்படின்னு கேட்கலாம், அல்லது அவரை விதை வடிவ அந்த காப்பு செல்கள் எதில் இருக்குதுன்னு கேட்கலாம். இது கொஞ்சம் படத்தையும் கொடுத்து கொஞ்சம் சிக்கலாக்கி கொடுத்துருக்காங்க. ஆகவே இது 17வது கேள்வி. அடுத்தது நம்ம 18வது கேள்வி. ஜிம்னோஸ்பெர்ம்களின் உள்ளமைப்பியல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஆக ஜிம்னோஸ்பெர்ம், இந்த ஜிம்னோஸ்பெர்ம், மேஞ்சோஸ்பெர்ம்ல ஒரு வித்தலை இரு வித்தலை இப்படி வந்தால் கூட நம்ம அன்னப்பட்சி மாதிரி தெளிவு பண்ணி நம்ம படிச்சுக்கணும். ஆக சைல குழாய்களும் ட்ரக்கீடுகளும் உள்ளன ஜிம்னோஸ்பெர்ம்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் அதாவது ட்ரக்கீடு, அடுத்து சைல குழாய்கள் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக இது குறுக்கு சுவரில் தொலைங்க இருக்கும், குழிதடிப்புங்க காணப்படும். இது சைல குழாய். ட்ரக்கீடுன்றது அந்த மாதிரி இல்லை, இப்படி இருக்கும். இதிலும் குழிதடிப்புகள் இருக்கும், ஆனால் 2 பக்கமும் அதில் குறுக்கு சுவர் மூடி காணப்படும். ஆகவே ட்ரக்கீடு மற்றும் சைல குழாய் இரண்டும் இருப்பது ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம்ல கிடையாது. ஆகவே இது சரியில்லை, இது தப்பு. அடுத்து அல்புமினஸ் செல்லு சல்லடை செல்கள் காணப்படுகின்றன அப்படின்னா அது சரி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற சல்லடை குழாய் கிடையாதே ஒழிய சல்லடை செல்கள்னு இருக்குது, அது சரி. அடுத்து சல்லடை குழாய் துணை செல்கள் இருப்பதில்லை. ஆக இதுவும் சரி. ஆகையினால இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆப்ஷன். ஆக 2வது. புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் துணை செல் எதில் இருக்குது இதெல்லாம் கூட பார்க்கணும். ஃப்ளோயன் பேரன்கைமா எதில் இருக்குது இல்லை அந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட வரும். ஆக எஸ், வாஸ்குலர் கற்றை வகைகளை கண்டறிக. நமக்கு சென்ட்ரலாக ஆரப்போக்கு எதில் இருக்குது, ஒருங்கமைந்தது எதில் இருக்குது, திறந்த ஒருங்கமைந்த எதில் இருக்குது, அல்லது மூடிய ஒருங்கமைந்து எங்கே இருக்குது, சிதறிய வண்ணம் எங்கே இருக்குது, வளைய வடிவில் எங்கே இருக்குது, இப்படிப்பட்ட கேள்வி தான் வரும். ஆனால் இங்கே 3 படத்தை கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஆக இது உங்களுக்கு தெரியும், இது ஆரப்போக்கு அமைவு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஆரப்போக்கு அமைவு அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு ஆரத்தில் சைலமும் இன்னொரு ஆரத்தில் ஃப்ளோயமும் காணப்படுகிறது. ஆகவே ஆரப்போக்கு அமைவு. இது இருவித்திலை தாவர வேரினுடைய சிறப்பம்சம். ஒரு வித்திலை தாவர வேறு, ஆக வேரில் தான் இருக்கும், தண்டில் அது மாதிரி கிடையாது. தண்டில் இலையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருங்கமைந்த அமைப்பு காணப்படும். ஆக இது ஒருங்கமைந்ததுன்னு சொல்கிறோம். அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா மூடிய வகை, இதை பார்த்தீங்கன்னா திறந்த வகை. ஆக மூடிய வகை திறந்த வகைன்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா, கேம்பியம் இல்லைன்னா மூடியது, கேம்பியம் இருந்தால் திறந்தது. கேம்பியம் இருந்தால் 2ஆம் நிலை வளர்ச்சி வரும், கேம்பியம் இல்லைன்னா 2ஆம் நிலை வளர்ச்சி வராது. அப்போ இந்த திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை இருவித்திலை தாவர தண்டில் இருக்கும். இது மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை ஒரு வித்திலை தாவர தண்டில் இருக்கும். ஆக இதை வச்சு பார்த்தோம்னா ஏ எங்க கரெக்டா வருதுன்னு பாருங்க. அதுல ஆரப்போக்கு சரி, ஒருங்கமைந்த அதாவது ரைட் தான், ஒருங்கமைந்த மூடிய சரி. அதே மாதிரி சி ஆப்ஷன் ஒருங்கமைந்த திறந்த சரி. ஆகவே இந்த மாதிரி படம் ஜம்பிள்டா கொடுத்தா கூட நீங்க அதை எழுத உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யணும். ரைட். பெரிய சைக்கிள் இதில் காணப்படுவதில்லை. அப்ப பெரிய சைக்கிள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆக பெரிய சைக்கிள்னா முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு
எந்த ஒரு இதுலையுமே வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகத்தோலுக்கு அடுத்து ஒரு அடுக்கு இருக்கும். அந்த அடுக்கு தான் இந்த ஸ்டீலோடு சேர்ந்த அடுக்கு. அதில் நமக்கு இவ்வாறு சைலம் புளோயங்கள் அமைந்திருக்கும். ஆகவே இருவித்திலை தாவரில் இருக்கா? இருக்கு. ஒருவித்திலை தாவரில் இருக்கா? இருக்கு. இருவித்திலை தாவர தண்டில் இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவித்தலை தண்டில் இருக்கா? அதாவது பெரிசைக்கிள். ஆகவே இதில் கிடையாது. இலைகள்லேயே உங்களுக்கு பெரிசைக்கிள் கிடையாது. அப்போ சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது எதில் இல்லை. அப்போது 4 and 5 எஸ். ஆக ஒருவித்திலை தண்டுலையும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. அப்போ பெரிசைக்கிள் என்பது இருவித்திலை தண்டில். ஏன்னா அது வேற நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. தண்டில் இருக்கா சார்னா இருக்குது. அதாவது அந்த தண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ச் அடுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வாறு அந்த ஸ்க்லெரன்கைமா அடுக்கு இருக்கும். அதுதான் கண்டினியூஸாக ரிங்காக இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். அதுதான் பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இதுதான் சரியான விடை. அதனால் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உள்ளமைப்பியல் சார்ந்தது. இதில் ஓரளவுக்கு முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் ஆர்ஜிஆர் அகாடமி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. ஆகிய தொடர்ந்து இதை பாருங்கள். இதில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தேர்வில் உங்கள் மதிப்பெண்ணை நல்லா பூஸ்ட் பண்ணுங்கள். பை பாய். நன்றி.